ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமத்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் மற்றும் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நம் சேனலில் சிரடி சாய்பாபா மூலமந்திரத்தை நாம் காணப்போகிறோம். ஸ்ரீ சிரடி சாய்பாபா மூலமந்திரம் நாம் கூறும்போது நம் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும், செல்வம் பெருகும், கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகி செல்லும். அப்பேற்பட்ட ஸ்ரீ சிரடி சாய்பாபா மூலமந்திரத்தை காணப்போகிறோம். ஸ்ரீ தத்தாத்ரேயின் அவதாரமான ஸ்ரீ சிரடி சாய்பாபா தத்தாத்ரேயின் மறு உருவமாக கூறப்படுகிறது. ஸ்ரீ சிரடி சாய்பாபா நிறைய அற்புதங்களை உயிரோடு இருக்கும் போதும் நிகழ்த்தியிருக்கிறார். நம்முடைய சிரடி சாய்பாபா இப்போதும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். ஸ்ரீ சிரடி சாய்பாபா மூலமந்திரத்தை காண்பதற்கு முன்பு குருவை பற்றிய ஒரு சிறு குறிப்பை காண்போம். குரு அருள் இருந்தால்தான் திரு அருள் கிடைக்கும் என்பார்கள். குருவை எல்லா தருணங்களிலும் வழிபட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். குருவை வணங்க வேண்டும், அனுதினமும் வழிபட்டு நம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். நம்மை படைத்த பிரம்மாவும் குரு அம்சம். குரு பிரம்மா குரு விஷ்ணு என்று படைத்தவனை முதல் குருவாக வணங்க சொல்கிறது இந்த ஸ்லோகம். மனித உலகில் கண்ணுக்கு முன்னே வாழ்ந்த குருமார்கள் மகான்கள் என்று நாம் வணங்குகிறோம். சதா சர்வ காலமும் அவர்களிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி கண்கண்ட தெய்வமாக வணங்கப்படுவது ஸ்ரீ சிரடி சாய்பாபா. ஸ்ரீ சிரடி சாய்பாபா மிக உன்னதமான குருநாதர் என்று கொண்டாடப்படுகிறார்கள். பக்தர்கள் எவருடைய வீட்டில் சாய்பாபாவை வணங்குகிறாரோ அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்குகிறது. பக்தர்கள் சாய்பாபாவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். குருவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை என்று கூறுவார்கள். தினமும் குருவை வணங்குவதன் மூலம் அவர்கள் நாம் குருவின் ஆசியை பெறுகின்றோம். குருவை தினமும் வந்தனம் செய்வதால் நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. சாய் பக்தர்கள் தினமும் சாய்பாபாவை ஒரு 10 நிமிடம் வணங்கிவிட்டு அன்றாட பணிகளை செய்யும் போது அவர்கள் எல்லா காரியங்களையும் பாபா உடனிருந்து நிறைவேற்றி தந்து அருள் புரிகிறார் என்பது ஐதீகம். தினமும் பாபாவின் படத்திற்கோ சிலைக்கோ பூஜை செய்யுங்கள், தீப ஆராதனை காட்டுங்கள். முன்னதாக அவருக்கு எதிரே ஒரு 10 நிமிடம் அமர்ந்து பாபாவின் மூலமந்திரத்தை சொல்லுங்கள். இதோ அந்த மூலமந்திரம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்ற ஒற்றை வரி மூல மந்திரத்தை கண்களை மூடி ஜெபியுங்கள். தினமும் 108 முறை சொல்லுங்கள். முடிந்தவுடன் தீபாராதனை காட்டுங்கள். தினமும் சர்க்கரை பொங்கல், பாயசம், கேசரி என்று நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்கிற அவசியமில்லை. நம்மிடம் இருப்பதை பாபாவுக்கு கொடுத்தாலே போதும், அதை ஏற்றுக்கொள்வார். நம் பக்தியுடன் கொடுப்பதை அன்புடன் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வாதமும் அருளும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவார். எனவே 2 பிஸ்கெட் வைத்து அல்லது 2 சாக்லேட் வைத்து வழிபடலாம். ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் சர்க்கரை வைத்து பூஜிக்கலாம். நாம் பாபாவுக்கு என்ன கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் எது கொடுத்தாலும் அவரின் அன்பும் ஆசியும் நமக்கு அனைவருக்கும் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சாய்நாதனே சரணம். அல்லாஹ் மாலிக்.